வணக்கம். இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இது தெரியாமல் சிலர் இருந்ததுனால தான் இந்த பதிவு. குறிஞ்சிப்பூ 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் அது என்ன நிறத்தில் இருக்கும்னு தெரியுமா? தெரியுமா? ஊதா. அதுக்கு பேரே நீலக்குறிஞ்சின்னு சொல்கிறதும் உண்டு. பெரும்பான்மையாக இந்த நிறம் தான், அதாவது ஊதா நிறம் தான். சரியா? ஊதா நிறம், அதாவது வயலட் கலர், பர்பிள் கலர்னு சொல்லக்கூடியது. இப்போது இந்த 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ கடைசியாக எப்போ பூத்ததுன்னு தெரியுமா? அடுத்து எப்போ பூக்க போகுதுன்னு தெரியுமா? கடைசியாக பூத்தது 2018. அடுத்து பூக்க போகிறது 2030. இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் சீசனா தெரியுமா? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதங்கள் தான் அதோட சீசன். இன்னொரு 5 வருஷம் இதே மாதத்தில் போய் பார்த்தோன்னா குறிஞ்சி பூக்களை பார்த்துடலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னா, இந்த மகரந்த சேர்க்கை குறிஞ்சியில் நடத்துறது நம்ம தேனீக்கள் தான். அதனால் இந்த குறிஞ்சி பூக்கள்லேருந்து அதை எடுக்கக்கூடிய தேன் இருக்கு இல்லையா, மிகவும் சுவை மிகுந்ததாகவும் மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்கும். ஸோ 5 வருஷத்தில் போய் பூவை பார்க்குறோமோ இல்லையோ, சீசன் முடிஞ்சோன்னே தேன் வாங்குகிறோம். சரியா? நன்றி.